அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் பிள்ளைங்களா. இங்க பாருங்க, a simple pendulum is suspended from the roof of a school bus which moves in a horizontal direction with an acceleration a. Then the time period of the simple pendulum is எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. முடுக்கத்துடன் கிடைத்தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி வாகனத்தின் மேற்கூரையில் கட்டி தொங்கவிடப்பட்ட தனி ஊசல் ஒன்றின் அலைவு நேரம். இதான் பிள்ளைகளா கொஸ்டின். இப்போ இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஊசல் இருக்கு. ஸோ இது மேலே என்ன இருக்கும், ஏற்கனவே ஜி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சே இது ஒரு பஸ்ஸுக்குள்ள இருக்கு. இந்த பஸ் என்ன ஆகுது, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்போ அதனோட ஆக்சலரேஷன் ஏ. ஸோ இந்த ஊசல் மேல அந்த ஆக்சலரேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். திஸ் இஸ் ஏ. அப்போ என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, இந்த ஜி மாறும். ஏன் மாறும், இந்த ரெண்டுடைய வெக்டோரியல் சமேஷனா இனிமேல் அது இருக்கும். இதுதான் பிள்ளைகளா சிச்சுவேஷன். இப்போ நமக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π × √L/Gங்கிறது தெரியும். ஆனால் இந்த சிச்சுவேஷன்ல பஸ் ஓடுறதுனால ஜி என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ திஸ் இஸ் ஜி. இப்போ பஸ்ஸோட ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல ஏன்னா பெண்டுலத்தோட ஆக்சலரேஷன் இந்த பக்கம் ஏ. ஸோ நீங்க வெக்டோரியலா சம பண்ணீங்கன்னா இது கிடைக்கும் √A² + G². சிம்பிள் பித்தகோரியன் தியரம் பிள்ளைங்களா, இல்லைங்களா. திஸ் இஸ் ஜி, திஸ் இஸ் ஏ. ஸோ G² + A² ரூட். ஸோ இந்த வேல்யூ நீங்க அப்படியே தூக்கிட்டு கொண்டு இங்க என்ன செஞ்சிட வேண்டியதான், பிளக்இன் பண்ணிட வேண்டியதான். 2π √L/A² + G². இங்க நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட், π கான்ஸ்டன்ட், L கான்ஸ்டன்ட். ஸோ நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா T² இஸ் ப்ரொபோர்ஷனல் டு யாருக்கு மட்டும்தான், திஸ் கை. அந்த மேல உள்ள ரூட் போயிரும் இல்லைங்களா. ஸோ √G²/A². ஸோ இதான் பிள்ளைங்களா நமக்கு கிடைச்சிருக்கு. T² is proportional to 1/√G² + A². இப்போ நீங்க ஆன்சர் பார்க்கணும். ஆஃப் கோர்ஸ் இந்த ஆன்சர்ல பிள்ளைங்களா இங்க டீன் இருக்கு, பட் தட் இஸ் ராங். T². சரிங்களா, இவ்வளவு பெரிய புக் எழுதும்போது இந்த மாதிரி பிழைகள் வர்றது ரொம்ப சாதாரணம். ஸோ நீங்க T² அதை மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ T² is proportional to பார்த்தீங்கன்னா B. சரியா இருக்குங்களா, 1/√G²/A² வந்திருக்குங்களா. ஸோ B இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பிள்ளைங்களா. அவ்வளோதான். ரைட், பிள்ளைங்களுக்கு ஆழமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா. சப்போஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, நம்மளோட யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸ்ல என்ன செய்யுங்க, உங்களோட சந்தேகத்தை தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.